நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேத்தலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூனில் நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனால் அந்த மழை தண்ணி எல்லாம் கடலில் வீணாக கலந்துடுது. எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்போ நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனால் இப்போ 30 நாளில் இந்த 2 மான்சூன்லேயும் மழை பெஞ்சு மொத்தமாக தண்ணிலாம் வேகமாக கடலில் போயிடுது. அதனால் இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னால் 2 விதமாக இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமாக சேமிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடலில் போகாமல் நம்மளால் சேமிக்க முடியும். நீங்கள் 420 கிலோமீட்டரில் 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடலில் போகாமல் நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 டிஎம்சி தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை.